நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கலக்கிட்ட? என்ன கலக்குனாங்க? இல்ல, உங்க அப்பா வசத்திட்டியே. என்ன கிண்டலா? ஏய், சீரியஸா தான் சொல்றேன். உங்க அப்பா கண்ணுல கண்ணீர் கொட்டிடுச்சே. சென்டிமெண்டா அட்டாக் பண்ணிட்ட. பிளான் பண்ணிலாம் எதுவும் பண்ணல, அதுவா வந்துச்சு. அப்பா மேல அவ்வளவு பாசமா? ஏன், உனக்கு அதுல என்ன டவுட்? டவுட் எல்லாம் ஒண்ணும் இல்ல. வேணும்னா கொஞ்சம் பொறாமன்னு வச்சுக்கோ. என்ன பொறாம? என்னை விட உங்க அப்பா மேல தானே ரொம்ப பாசமா இருக்க. அது வேற இது வேற. தேங்க்ஸ். எதுக்கு? கோவத்துல எங்க அப்பா மேல பழி போட்டுருவியோன்னு நினைச்சேன். நான் அப்படிப்பட்ட ஆளா? சிச்சி, அப்படி இல்ல, ஆனா அப்படி தோணுச்சு. தோணும். சாரி கார்த்தி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்க அப்பா நிஜமாவே என்ன போட்டு தள்ளுறதுக்காக ஆள் செட் பண்ணிருப்பாரு, உனக்கு தோணலையா? என்ன சொல்ற கார்த்தி? இல்ல, உங்க தாத்தா சொல்றது உண்மையா இருந்து ஒருவேளை உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக நான் போய் சொல்வேன்னு உனக்கு தோணவே இல்லையா? என்ன கார்த்திக் சொல்ற? நிஜமாவா? இல்ல, உனக்கு தோணலையான்னு கேட்டேன். உண்மையை சொல்லு. விளையாடாத கார்த்திக், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஹேய், நிஜமாவே வண்டி பஞ்சர், அவ்வளவுதான். அப்பா உன்னை அடிக்கலாம் ஒண்ணும் இல்லையே. சேச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன சாமி கும்பிட்ட இடத்துல குசு குசுன்னு பேசிக்கிட்டு? சாரி அத்தை. ஐயோ, உங்களை சொல்லல, ராஜிய சொன்னேன். வாங்க பூஜைக்கு போலாம். தேங்க்ஸ் அத்தை. எதுக்கு மாப்ள? இல்ல, எனக்காக நீங்க மாமா கிட்ட சண்டை போட்டீங்களா, அதான். அட போங்க மாப்ள, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? வாங்க சாமி கும்பிட போலாம். இங்க பாருங்க, இந்த பூசை ஏற்பாடெல்லாம் உங்க மருமகனுக்காக தானே பண்ணீங்க? ஆமா, மருமகனுக்காக தான். அப்ப நீங்க அவர் தலையில இந்த துண்டை கட்டுங்க. நான் வேணா கட்டி விடட்டா? முறைப்படி பாத்தீங்கன்னா மாமனார் தான் கட்டணும். இந்தாங்க, குடிங்க. இந்தாங்கய்யா. சாமி, அவன் கட்ட மாட்டான். தட்டை ஏன்ட்டு கொடுங்க, நானே கட்டுறேன். ஒரு நிமிஷம், நானே கட்டுறேன். என்ன விஸ்வநாதன், அவசரமா பேசணும்னு சொல்லிட்டு இப்ப வேற பார்த்துட்டு இருக்கீங்க? 12 மணிக்கு மீட் பண்ணலான்னு பேசணும். இப்ப மணி 1. நான் அதுக்குள்ள வேற வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இட்ஸ் ஓவர் நவ், we can talk. நீங்க தான் மீட் பண்ணணும்னு சொன்னீங்க, சோ நீங்க தான் சொல்லணும். ஏப்ரல் மாசம் முடிஞ்சாச்சு, இன்னும் போனஸ் பத்தின பேச்சே எடுக்க மாட்டேங்கிறீங்க. எல்லா எம்ப்ளாயிஸ் கிட்டயும் நல்லா பிசினஸ் நடந்தா நிறைய போனஸ் தரதா ஓப்பன் ஹவுஸ்ல சொல்லியிருந்தோம். அதுக்கான பிளானிங் எதுவுமே காணுமே. என்ன விஸ்வநாதன், ரெஸ்பான்சிபிளா பேசுங்க. கம்பெனி என்ன நிலைமையில இருக்கு, நீங்க போனஸ் கொடுக்க சொல்றீங்க? நம்ம ஒரு பெரிய டவுன் சைட்ல இருந்தது உண்மைதான்.
அதனால தான் எம்ப்ளாயிஸும் சம்பளம் எல்லாம் வேலை பார்க்க சம்மதிச்சாங்க. ஆனா இப்போ கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிடுச்சுல, இனிமே போனஸ் தரதான் நியாயம். அது சரி, ஸ்டேபிள் ஆனது என்னமோ உண்மைதான். ஆனா வாரி வழங்குற அளவுக்கு காசு வரலை விஸ்வநாதன். ஆமா சார், இருக்கிற காசெல்லாம் போனஸா கொடுத்துட்டா அப்புறம் கம்பெனியோட மந்த்லி ஆபரேஷன்ஸ்க்கு என்ன சார் பண்ண முடியும்? இன்னும் 6 மாசத்துக்கு இப்படியே ஓட்டினா அப்புறம் இதெல்லாம் கொடுக்கலாம் சார். இப்போ ஏன் சார் பண்ணணும்? டேவிட், நம்ம பேச்சை நம்பி எம்ப்ளாயிஸ் எல்லாம் சம்பளம் எல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாத்தி ஆகணும். இட்ஸ் ஒன்லி ஃபார் த பாஸ் ஆன் த பெனிஃபிட் தே சப்போர்ட்டட் அஸ். சார், இது அவங்க கடமை சார். கம்பெனிக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களும் தான் சார் கஷ்டப்படுவாங்க. அதான் சார் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. கேமல் அண்ட் ஓல்மேன் கதை தெரியுமா டேவிட்? ஒரு கிழவன் பாலைவனத்தில் இருக்கிற ஒரு ஒட்டகத்தை பார்த்து பரிதாபப்பட்டு அவன் கூடாரத்தில் அதோட தலையை மட்டும் நுழைச்சு வெயில் படாமல் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தானான். கடைசியில் அந்த ஒட்டகம் அவனை வெளியே அமிச்சிட்டு அந்த கூடாரத்துக்குள்ளே உட்காந்துக்கிச்சான். அந்த மாதிரில இருக்கு நீங்க பேசுறது. விஸ்வநாதன், எங்களை நீங்க ஒட்டகமா பாக்குறீங்க, ஆனா எங்க கண்ணுக்கு நீங்க தான் ஒட்டகமா தெரியுறீங்க. காசு வந்த உடனே அதையும் செலவு பண்ண சொல்றீங்க. சரி சரி, அதனால நீங்க சொல்றீங்க, அதனால என்ன பண்ண முடியும்னு நான் பாக்குறேன். எதனால பார்த்தாலும் சரிதான். நம்ம மேல நம்பிக்கை வச்சு வேற வேலை தேடி போகாம இங்கே இருந்து சம்பளமும் வாங்காம நம்ம சொன்ன வார்த்தையை காப்பாத்தோங்கிற நம்பிக்கையில வேலை செஞ்சவங்களுக்கு நம்ம தர வேண்டிய மினிமம் பெனிஃபிட் தான். என்ன டேவிட், செஞ்சிருவீங்களா? ஓகே சார், செஞ்சிடலாம் சார். என்னத்தை செய்வீங்கன்னு தெரியல. போனஸ்க்கு தேவையான ரேட்டிங் பட்ஜெட்லாம் ரெடியா? அது இல்ல சார், இப்போ போய் முடிச்சிருவேன் சார். பட்ஜெட் அப்ரூவலுக்கு ஃபினான்ஸ் கிட்ட பேசியாச்சா? அவர் ஊர்ல இல்லையே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விஸ்வநாதன். அப்புறம் நான் எதுக்கு சிஓவா இந்த கம்பெனில? அதுதான் சார் எனக்கும் புரியல. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களை கூப்பிட்டு கேட்க வேண்டியதா இருக்கு. ஸ்கூல் பிள்ளைங்கிட்ட ஹோம்ஒர்க் செக் பண்ற மாதிரி இருக்கு சார். எனக்கே அசிங்கமா இருக்கு. ஆனா நீங்க அதை பத்தி கவலைப்படுற மாதிரியே தெரியல. டேவிட், நீ காப்பி அடிக்கிற பிள்ளை மாதிரி கூடவே வர்ற, இதுல என்ன சிரிப்பு? விஸ்வநாதன், என் வேலையை நீங்க எனக்கு சொல்லித் தர வேண்டாம். எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். டேவிட் சார், டேட்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணி சிஓ கிட்ட ஓகே வாங்கிடுங்க. சேர்மன் கிட்ட அவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருங்க. அவர்கிட்ட ஓகே வாங்கிட்டு போனஸ் எல்லாரும் கொடுத்துடலாம். சரிங்க சார். வரேன் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போதும். ஊர்ல எல்லாரும் கேக்குறாங்க. என்னம்மா கேக்குறாங்க? இல்ல மாமா, பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருக்காரு, முறைப்படி ஊர்ல எல்லாருக்கும் சொல்லணும்ல. சாப்பிடறப்ப இது தேவையா? கொஞ்சம் பொறுமையா பேசக்கூடாதா? இல்லத்த, மத்த சமயம்னா ஒவ்வொருத்தர்கிட்டயா தனித்தனியா சொல்லிக்கிட்டு இருக்கணும். இப்ப எல்லாரும் இருக்காங்கல்ல, அப்படியே பேசிடலான்னு தான். ஆம்பளைங்க 1000 பிரச்சனையில இருப்பாங்க. நிம்மதியா இருக்கிறது தூங்குறப்பையும் சாப்பிடறப்பையும் தான். இந்த பிரச்சனையே இப்ப பேச வேண்டாம், அப்புறம் பேசிக்கலாம். இருக்கட்டும் இருக்கட்டும். அவ சொல்ல வந்தது முக்கியமான விஷயம் தானே. நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுலயும் நேத்து கோவிலுக்கு வேற போயிட்டு வந்தாச்சு. நம்ம பூசாரி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். ஆளாளுக்கு அது இதுன்னு கதையை சொல்றதுக்கு முன்னாடி நாமளே இதுக்கு ஒரு வழி பண்றது நல்லது தானே. பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிடுவோம். அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இப்ப போய் கல்யாணத்தை பண்ணோம்னா இது வரைக்கும் கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் பண்ணிக்காம தான் ஒன்னா இருந்தாங்களா அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. எதுக்கு? ஊர்ல பாதி பேருக்கு எல்லா விஷயமும் தெரியும். பாதி பேருக்கு தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போகுது. எதுக்கு மீதி பேருக்கு அதை வெளிச்சம் போட்டு காட்டணும்? என்ன மாமா செய்யலாம், நீங்களே சொல்லுங்க. ஜோசியக்கார ஊர் அழைச்சு கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொன்னான். ஏதாவது கோயில்ல கல்யாணம் பண்ணாதான் பொண்ணு மாப்பிள்ளைக்கு நல்லதுன்னு சொன்னான். அதனால திருப்பதியில கல்யாணம் பண்ணியாச்சு. வரவேற்பையும் பெருசா வைக்க முடியாது. அதனால ஊரை அழைச்சு ஒரு கடா விருந்து வச்சிருவோம், எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லிடுவோம். அதுவும் சரிதான் மாமா, அப்படியே பண்ணிரலாம். இருக்கிறது ஒத்த பொண்ணு, இதுக்கு போய் எதுக்கு கஞ்சதானம் பாத்துக்கிட்டு? யாரடி இவ? காசு பண்ணதுக்காகவா பாக்குறோம்? பண்ண கல்யாணத்தை நல்லபடியா எல்லாருக்கும் சொன்னா போதும். பேரம் பேத்தி பறக்கும் போது காது குத்து பிறந்த நாள்னு பெருசா பண்ணிக்கலாம். நீங்க நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய் மல்லிகைப்பூ குங்குமம் வச்சு நேர்ல கூப்பிட்டுருங்க. அதுவும் சரிதான் மாமா. என்னடா நீ எதுவும் பேசாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்க?
நான் என்னத்த சொல்லணும்? என்னடா எப்படி கேக்குற? பொண்ணுக்கு அப்ப நீ தானடா, நீ தான் வேணுமா வேண்டாமான்னு சொல்லணும். ஆமா, எல்லாம் நாங்க சொல்றதை கேட்டு நடக்கிற மாதிரி தான். அவங்களுக்கு என்ன இஷ்டமா தானே சரிங்க, எல்லாம் நீங்களே செஞ்சீங்க. இப்ப மட்டும் எதுக்கு என் மேல மரியாதை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க? மாப்ள, நீங்க உட்காருங்க. நீங்க எதுக்கு பாதி சாப்பாட்டுல எழுந்திருக்கிறீங்க? இல்ல தாத்தா, மாமா அவனுக்கு வயசாகி போச்சு, பிரஷர் அதிகமாயிடுச்சு. கொஞ்சமா சாப்பிட்டா தான் நல்லது. நீங்க வயசு பிள்ளைங்க, நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. டேய், இங்க என்ன நின்னுகிட்டு இருக்க? ஏன் இங்க நிக்க கூடாதா? ஏண்டா கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியா நீ? என்ன என்ன நொன்ன? நடந்தது நடந்து போச்சு. கோவில்ல வச்சு அந்த பையனுக்கு நீ பரிவட்டம் கட்டினது சந்தோஷப்பட்டேன்டா. திரும்பவும் முறைச்சிட்டு போற? குரங்கு இன்னும் மரத்துல இருந்து இறங்குன மாதிரி தெரியலையே. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு உடனே மன்னிக்கணும்னு எதிர்பார்ப்பீங்களா? கோயில்ல வச்சு குடும்பமான போக கூடாதுன்னு தான் அந்த பயலுக்கு துண்டை கட்டி விட்டேன். அதுக்காக அந்த பயல மன்னிச்சுன்னு நினைச்சீங்களா? சின்ன பைய இவ்வளவு சின்னத்தனமான ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வந்து உட்காந்துருக்கான். மானங்கட்ட பையன். டேய், யாரா சின்ன பையன்? நீயா அவனா? பெரியவன் சின்னவன்றது வயசுல இல்லடா, அவங்க நடந்துக்கிற தன்மையில இருக்கு. அப்படி பார்த்தா அவன் தான்டா பெரிய மனுஷன், நீ தான்டா சின்ன பையன். என்னடா பாக்குற? நடந்ததுல எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை பெத்தவன்டா நானு, எனக்கு தெரியும் நீ முடிக்கிற மொழி எதுக்குன்னு. ஏண்டா எங்களெல்லாம் கோவில் கழிச்சுட்டு அவனை கொண்டு பொதிக்கணும்னு திட்டம் போடல? கொஞ்சமாவது நெஞ்சில ஈரம் இருக்கிறவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவானடா? நாங்க மட்டும் உங்ககிட்ட சண்டை போடலன்னா அந்த பையனை நீ கொண்டு புதைச்சிருப்ப. விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த பையனை நீ உசுரோட கூட்டு வந்துட்ட. எவ்வளவு நேரம்டா ஆகும் அவன் இதை வெளியில சொல்றதுக்கு? சொல்லி இருந்தான்னா இந்த வீட்டுக்குள்ள அவன் மான மரியாதை என்ன இருக்கும்? உன் பொண்ணு பொண்டாட்டின்னு எல்லாரும் மூஞ்சில காரி துப்பி இருக்க மாட்டாங்க? அவனுக்கு என்னடா, அவன் மகாராஜா மாதிரி இந்த வீட்டுல வாழ்ந்து இருப்பான்டா. நீ தாண்டா சாகுற வரைக்கும் யார் மூஞ்சில முழிக்க முடியாம குற்றவாளி மாதிரி மூஞ்சிய தொங்க போட்டு வாழ்ந்திருப்ப. ஆனா அவன் எதையும் சொல்லல, உன்னை காட்டியும் கொடுக்கல. உனக்கு அசிங்கம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நீ பண்ண மகா பாவத்தை அவன் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கிட்டான். யார் பெரிய மனுஷன்? நீ பெரிய மனுஷனா? வயசுல சின்னவனா இருந்தாலும் குணத்துல அவன் தாண்டா பெரிய மனுஷன். ஊருக்குள்ள வெள்ளையும் சேலையுமா போட்டுக்கிட்டு பெரிய மனுஷன் திரியிறியே, நீ தாண்டா சின்ன மனுஷன். இன்னைக்கு விருட்டுன்னு கோவிச்சுக்கிட்டு பாதி சாப்பாட்டுல எழுந்து போறியே, அந்த கௌரவத்தை பிச்சையா போட்டிருக்காண்டா அவன். அவனை பார்த்தாவது கத்துக்கடா. கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்க பாரு. சாகர வரைக்கும் நீ அவனுக்கு நன்றி கடன் பட்டவன். இன்னொரு வாட்டி நீ அவனை பத்தி ஏதாவது பேசுன, நானே ஏதாவது உன்னை பண்ணிடுவேன். மூஞ்சி முகரையும் பாரு, மனசு பூரா குப்பைய வச்சுக்கிட்டு பெரிய மனுஷன் ஆம்ல பெரிய மனுஷன். தோ. டேய், யாரா சின்ன பையன்? நீயா அவனா? பெரியவன் சின்னவன்றது வயசுல இல்லடா, அவங்க நடந்துக்கிற தன்மையில இருக்கு. அப்படி பார்த்தா அவன் தாண்டா பெரிய மனுஷன், நீ தாண்டா சின்ன பையன். எவ்வளவு நேரம் ஆகும் அவன் இதை வெளியில சொல்றதுக்கு? சொல்லி இருந்தான்னா இந்த வீட்டுக்குள்ள அவன் மான மரியாதை என்ன இருக்கும்? உன் பொண்ணு பொண்டாட்டின்னு எல்லாரும் மூஞ்சில காரி துப்பி இருக்க மாட்டாங்க? இன்னொரு வாட்டி நீ அவனை பத்தி ஏதாவது பேசுன, நானே ஏதாவது உன்னை பண்ணிடுவேன். மூஞ்சி முகரையும் பாரு, மனசு பூரா குப்பைய வச்சுக்கிட்டு பெரிய மனுஷன் ஆம்ல பெரிய மனுஷன்.
என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண பாக்குறீங்க? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என்னதாங்க வேணும் உங்களுக்கு? நான் தப்பான ஆள்னு யோசிச்சீங்கன்னா ஒரு கத்தி எடுத்து என்ன போட வேண்டியதானே? அதை விட்டு நீங்க போய் இப்படி நான் மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்கும் தெரியும்ல? உங்களுக்கு என்ன 10 நிமிஷத்துல நீங்க மேல போய் சேர்ந்துருப்பீங்க. அப்புறம் காலம் பூரா நானும் உங்க பொண்ணும் இதை நினச்சிக்கிட்டே அழுதுட்டு இருக்கணும். உங்க வீட்டில் இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் எங்களை மன்னிக்கவே மாட்டாங்க. என்னதாங்க பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ண பார்த்தீங்க? அப்படி நான் என்னதாங்க தப்பு பண்ணேன்? எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை காதலிச்சேன், அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு தப்பா? இதே உங்க பக்கத்து வீட்டில் நடந்திருந்தா நீங்களே முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்க மாட்டீங்க? அதே உங்க வீட்டில் நடக்குதுன்றப்போ ஏன் உங்களால ஏத்துக்க முடியல? எனக்கு நிஜமாவே தெரிலங்க உங்களுக்கு என்னதான் வேணும்னு. நான் செத்து போகணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அன்னைக்கே அவ்வளோ அவசரமா வந்து என்னை காப்பாத்துனீங்க. எதுக்கு என்ன வெட்ட வந்த உங்க ஆளுங்கிட்டே சண்டை போட்டீங்க? ஒரு 10 நிமிஷம் நீங்க லேட்டா வந்திருந்தா நான் போய் சேர்ந்திருப்பேன்ல. என்ன பிடிக்கலனா அன்னைக்கு எதுக்கு பரிவட்டத்தை எடுத்து என் தலையில கட்டினீங்க? என்னங்க வேணும் உங்களுக்கு? சரி, உங்க பொண்ணுக்கு எப்படியும் ஒரு மாப்பிள்ளையை பார்க்கணும்னு யோசிச்சிருப்பீங்க. பையன் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கணும், படிச்சிருக்கணும், அவனை உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்கணும், அவன் காலம் பூரா உங்க பொண்ணை கண் கலங்காம வச்சு காப்பாற்றணும். இதெல்லாம் தானே ஒரு பையன் கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்ப்பீங்க. இதுல ஏதாவது ஒண்ணு என்கிட்ட இல்லைன்னு சொல்லுங்க, நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். பேசுங்க. யாருக்கு பயந்துக்கிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? உங்க ஜாதி, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் விட உங்க பொண்ணோட சந்தோஷம் முக்கியம்னு உங்களுக்கு தோணல? நான் சொல்லட்டுமா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனா நீங்க இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டா நீங்க தோத்துட்டு தான் நினைக்கிறீங்க. அதனால தான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்காம நீங்க அடம் பிடிக்கிறீங்க. உங்களுக்கு ராஜ்யம் சந்தோஷமா இருக்கணும், என்னையும் மருமகனை ஏத்துக்க கூடாது. அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்கிறதுல அப்படி என்னங்க தயக்கம்? எனக்கு உன்னை பிடிக்கல, எனக்கு உன்னை கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்? ஏன்லாம் காரணம் கேட்காத. எனக்கு உன்னை பிடிக்கல, அவ்வளவுதான். யாரா நீ? எங்க இருந்து வந்த? ஒட்டுமொத்த என் குடும்பத்தையும் எனக்கு எதிராக நிக்க வச்சு வேடிக்கை காட்டுற. என் பொண்ணா எவ்வளவு நாளா தெரியும் உனக்கு? 1 வருஷமா தெரியுமா? 24 வருஷமா தெரியும் எனக்கு. அவ பிறந்த அடுத்த செகண்ட் இந்த கையால அவளை வாங்கினேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவளை நினைக்காத நாளே கிடையாது. நான் என்ன செஞ்சாலும் அவன் நல்லது தாண்டா செய்வேன், அதை மட்டும் தாண்டா யோசிப்பேன். இந்த 24 வருஷத்துல அவளை யோசிக்காம ஒரு ராத்திரி கூட நான் தூங்குறது கிடையாது. என் மொத்த வாழ்க்கையும் என் மகளுக்காக வாழ்ந்திருக்கேன். எங்க இருந்தோ வருவ, என்ன முறப்ப, என் சட்டையை பிடிப்ப, என் பொண்ணை காதலிப்ப. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? அவளோட கல்யாணம் என் வாழ்க்கையோட மிகப்பெரிய கனவு. நீ சர்வசாதாரணமா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்ற. வலிக்குதுடா, எனக்கு உயிர் போகுது. என் கையெத்தி என் கண்ணை குத்திட்டியே, அழக்கூட முடியாம தவிக்கிறேன்டா. எந்த மகைய உசுருன்னு நினைச்சனோ அந்த மகளை வச்சு என் கழுத்தை அறுத்துட்டியே, என்னால தாங்க முடியலடா. அன்பையும் பாசத்தையும் கொட்டி குடுத்தண்டா அவளுக்கு. அவ எந்த இடத்துல எனக்கு திருப்பி காட்டிருக்கணுமோ, ஆனா அந்த இடத்துல அவ என்ன விட்டு கொடுத்துட்டா. சரி போனா போகட்டும், நடந்தது நடந்து போச்சுன்னு எல்லாத்தையும் மறக்க தாண்டா நினைக்கிறேன். ஆனா முடியலையே. உன்னை வெட்டி போட எவ்வளவு நேரம் ஆகும் எனக்கு? உன்னை வெட்டி போட்டா பட்டு போறது மகளோட வாழ்க்கை. அவன் மேல சுண்டு வரல் பட்டா கூட வலிக்கிறது அவளுக்கு இல்லடா, எனக்கு. என் பொண்டாட்டி, என் அப்பா, அம்மா இவங்க யாருக்கும் என் வலி புரியாது. என் வியாபாரத்துல நான் எவ்வளவு தோத்து போயிருக்கேன் தெரியுமா? ஆனா அதுக்காக நான் வருத்தப்பட்டதே இல்லை. ஆனா என் மொத்த வாழ்க்கையும் பாசமா கொட்டி வச்ச என் பொண்ணு மேல நான் அதுல தோத்துட்டேன்டா. அதை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியல. என் வாழ்க்கை பூரா உன்னை என் மருமகனா ஏத்துக்க போறது இல்ல. ஆனா நான் வெறுத்துக்கிட்டு சபிச்சுக்கிட்டு இருந்தா என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் என் உசுரை விட போனேன். அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல உன் காதலை விட என் பாசம் பெருசுன்னு. லவ் பண்றவங்க வசனம் தான் பேசுவீங்க, உசுறு கொடுப்பேன்னு. ஆனா நான் கொடுப்பேன், நிஜமாவே கொடுப்பேன்.
இவ்வளவுதான் விஷயம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு என் மகளுக்காக என் உசுரை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன்டா. அப்ப கூட என் மகளுக்கு உன்னால ஒரு பிரச்சனைனா பேயா வந்து ஒரு ரத்தத்தை குடிப்பேன். நீ 5 நான் 50. என்னை வளைக்க முடியாது. வளைக்கணும்னு நினைச்ச இப்படிதான் உடையும், ஆனா வளையாது. நெத்து வந்தவன்டா நீ. உன்கிட்ட நான் தோத்து போயிடுவேனா? உசுரை வேணா விடுவேன், உன்கிட்ட தோக்க மாட்டேன். இந்த ஜென்மம் இல்ல, எப்பவுமே நீ எனக்கு மருமகன் ஆக முடியாது.